வணக்கம் நண்பர்களே! இந்த வீடியோ பதிவுல நம்மளுடைய வெயிட் லாஸ் ஜர்னி பண்ணக்கூடிய டாப் 6 மிஸ்டேக்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்ட ஸ்கிப் பண்றது. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றதுனால பார்த்தீங்கன்னா, நமக்கு அல்சர் மாரி பிரச்சனை இது ரொம்ப காமனானது. இது வந்து லைட்டா எடை போடாதீங்க. அது வந்து நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது சில பேர் காலைல எந்திரிச்ச உடனே யூசுவலா பசிக்காது. லேட்டா எந்திரிப்பாங்க. மத்தியானம் 12 மணிக்கே சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாரி இருந்தா கூட ஓகே. பட் முக்காவாசி பேருக்கு பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு சாப்பிடுற மாரி அப்பதான் ஆஃபீஸ் பிரேக் இருக்கும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தேவையில்லாத அந்த டைம்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, காஃபி, டீ குடிக்கிறது, இல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது, இந்த மாதிரி உங்களுக்கு சமோசா சாப்பிடுறது, இந்த மாரி இதுல வந்து உங்களுக்கு அ அன்ஹெல்த்தி ஸ்நாக்கிங் ஏற்படலாம். இல்லாட்டி லஞ்ச்ல வந்து ஓவரா சேர்த்து சாப்பிடுறது பிரச்சனை வந்து ஏற்படலாம். ஸோ அத அவாய்ட் பண்ணிக்கோங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கலோரிஸ் வந்து டிராமேட்டிக்கா ஃபுட்ட வந்து ஒரே அடியா கம்மி பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்ப காலைல 4 இட்லி சாப்பிடுறோம், மத்தியானம் ரைஸ் சாப்பிடுறோம். இப்ப நைட் வந்து 2 தோசை சாப்பிடுறோம் அப்படின்னா, ஃபுல்லா எல்லாத்தையும் டிராமேட்டிக்கா கட் கட் பண்றது. இப்ப காலைல வந்து 2 இட்லியா மாத்துறது, மத்தியானம் வந்து ஏதோ ஒரு 2 ரொட்டி சாப்பிடுறது, நைட் வந்து ஃப்ரூட்ஸ். அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நைட் வந்து அவாய்ட் பண்றது. இந்த மாரி ரொம்ப டிராமேட்டிக்கா கம்மி பண்றதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மெட்டபாலிசம் வந்து ஸ்லோ டவுன் ஆகுது. மெட்டபாலிசம் ஏன் ஸ்லோ டவுன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில தேவையான கலோரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்டிங் பேசல் மெட்டபாலிக் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, 70% ஆஃப் நம்மளுடைய கலோரி நீட்ஸ் வந்து யூஸ் ஆகும். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய கலோரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 70% நம்ம எந்த செயல் செய்யாமலுமே யூஸ் ஆயிடுது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட் வந்து பம்ப் ஆயிட்டே இருக்கு. நம்ம கிட்னி வேலை செய்யுது. நம்ம மூளை வேலை செய்யுது. நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் மூச்சு இழுத்து விடுறோம். இது எல்லாத்துக்குமே எனர்ஜி தேவைப்படுது இல்லைங்களா? இது வந்து 70% வந்து நீங்க தூங்கும்போது கூட பர்ன் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. பட் ஆனா நீங்க இப்ப நீங்க 2000 கலோரிஸ் வந்து உங்களுக்கு சாப்பிட வேண்டியது நீங்க 2200 சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. பட் ஆனா இப்ப வந்து நீங்க அத 2200ல இருந்து டைரக்ட்டா வந்து நீங்க 1000க்கு கொண்டாந்துட்டீங்க அப்படின்னா, உங்களோட பேசல் மெட்டபாலிக் ரேட்டே இப்ப தேவையானது வந்து பாத்தீங்கன்னா 1400 இருக்கு. பட் ஆனா நீங்க சாப்பிடுறது 1000 தான். அதனால அந்த பாடி வந்து நமக்கு இப்ப ரொம்ப பஞ்சாயத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி காம்பன்சேட் பண்றதுக்காக என்ன பண்ணும், அந்த பேசல் மெட்டபாலிக் ரேட்ட 70% கொண்டு வந்துட்டு 700 கிலோ கலோரிஸும் வரும். திரும்ப 300 கலோரிஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். இதனால பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஆக்சுவலான டிமாண்ட் இப்ப இருந்து 200, 200 கேலரி 2000 கேலரி சாப்பிடுறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 2200 சாப்பிட்டுருந்தது. நீங்க ஒரு 300 கலோரியா குறைச்சு வந்து நீங்க 2000 1900, 1800 அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்தீங்கன்னா, செமையா வந்து நீங்க குறைச்சுக்கலாம். பட் ஆனா நீங்க ஒரே அடியா 1100, 1000 கொண்டு வந்ததுனால பார்த்தீங்கன்னா, உங்க பாடியோட மெட்டபாலிசம் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. இப்ப சப்போஸ் இந்த டயட் வந்து சஸ்டைனபிள் இல்ல. இப்ப வந்து நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1500 கலோரிஸ் மாத்துறீங்கனாலும், உங்களுடைய டிமாண்ட் வந்து உங்களோட எக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டர்மா உங்களுக்கு ஃபேட் லாஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிளஸ் அது மட்டும் இல்லாம நீங்க எக்ஸ்ட்ரீமா ஸ்டார் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லாஸ் ஆகுறது ஃபேட்ட விட பார்த்தீங்கன்னா, மசில் சேர்ந்து லாஸ் ஆயிடும். மசில் மாஸ்லாம் லாஸ் ஆயிடுச்சுனா, அத திரும்ப கெயின் பண்றது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாம நீங்க நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி ரொம்ப கம்மியான கலோரி சாப்பிடும்போது, அதுல நியூட்ரிஷன் ஆட் பண்றதுக்கான ஃபுட்ஸயும் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது இல்லைங்களா? ஸோ அதுவும் வந்து பிரச்சனையா இருக்கும். பிளஸ் நீங்க ரொம்ப ஸ்டாப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அப்பப்ப நீங்க எப்பயோ ஒரு நொறுக்கு தீனி சாப்பிட்டு, நீங்க எத்தன கஷ்டப்பட்டு ஸ்டாப் பண்ணீங்களோ, அந்த பசி எடுத்ததுனால எல்லாமே நீங்க பண்ண எஃபோர்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேன்சி டயட்ஸ் ரொம்ப ஃபேன்சியான டயட்ஸ் இப்போ கீட்டோ டயட், பாலியோ டயட், எக்ஸ்ட்ரீமான லோ கார்போ டயட் இந்த மாரி டயட்லாம் சாப்பிடுறதுனால பார்த்தீங்கன்னா, லாங் டர்மா இத வந்து நம்மளால சஸ்டெயின் பண்ணவே முடியாதுங்க. நம்ம டே டூ டே லைஃப்ல என்னென்ன ஃபுட் சாப்பிடுறோமோ, அதுதான் வந்து நம்மளால லாங் டர்ம் லைஃப் லாங் வந்து கன்டின்யூ பண்ண முடியும். இந்த எக்ஸ்ட்ரீம் டயட்ல என்னைக்குமே பண்ண முடியாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நீங்க ஒன்ஸ் அந்த டயட்ட ஸ்டாப் பண்ண உடனே திரும்ப எத்தன வெயிட் லூஸ் பண்ணுவீங்களோ, அத்தன வெயிட் கெயின் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. பிளஸ் அது மட்டும் இல்லாம நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஏன் அப்டின்னா நெறைய பேர் வெயிட் லாஸ் அப்ப பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் ஆயிடுறாங்க. அதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. இருக்கிற முடி எல்லாமே கொட்டிடுது நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சினால. இல்ல வந்துட்டு முதுகு வலி வந்துருது, இல்ல மூட்டு வலி வந்துருது. இந்த மாரி பிரச்சனை வந்து இல்ல அப்படியே ஒரே அடியா மசில்லாம் போயிட்டு அப்படியே ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்லாம ஆயிடுறாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் வருது. குண்டா இருந்தா கூட பிரச்சனை இல்லைங்க. மத்த நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிலாம் வந்தா அதுக்கு மேல தலைவலி தான். ஸோ அதனால ரொம்ப வந்து நீங்க அதுல ஃபோக்கஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன். பிளஸ் அது மட்டும் இல்லாம இந்த மாரி ஃபேன்சி டயட் நீங்க சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கலோரி ரெஸ்ட்ரிக்ஷன்ங்கிற கான்செப்ட் விட்டுட்டு, சோஷியலா இப்ப நீங்க ஏதோ ஒரு ஃபங்ஷனுக்கு போறீங்க. கல்யாணத்துக்கு போறீங்கனாலும் எதையும் சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலியோட எங்கேயுமே போ முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டான டயட்ட ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப எக்ஸாட்டிக்கான டயட். ஃபார் எக்ஸாம்பிள் குயினோவா சூஸ் பண்றது, அவோகாடோ சாப்பிடுறது, ஆலிவ் ஆயில் யூஸ் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் தேவையே இல்லைங்க. ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது காஸ்ட்லி. லாங் டர்மா ஃபர்ஸ்ட் இது சர்வே ஆக முடியாது. பிளஸ் இதுல வந்து அப்படி ஒண்ணும் ஸ்பெசிஃபிக்கான பெரிய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. வெயிட் லாஸ் கலோரி டெஃபிசிட் இஸ் ஈக்குவல் டூ வெயிட் லாஸ். வேற எந்த பெரிய இந்த ஃபுட் நல்லா ஆகுது, அந்த ஃபுட் நல்லா ஆகுது எதுவும் கிடையாதுங்க. பெஸ்ட்டா சூஸ் பண்றது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம லோக்கலா வந்து என்னென்ன ஃபுட்ஸ் அவைலபிளா இருக்கு. இப்ப தமிழ்நாட்டிலயும் பார்த்தீங்கன்னா, டெல்லிலயும் பார்த்தீங்கன்னா, ஃபுட்ஸ் வந்து ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கும். அந்த மாரி அந்தந்த இடத்துல, அந்தந்த ரீஜனுக்கு லோக்கலி அவைலபிள் ஃபுட்ஸ் அந்தந்த சீசன்ல எது வருது, எது சீப்பா இருக்குதோ, அந்த மாரி விஷயங்கள் நீங்க பிரிஃபர் பண்ணி சாப்பிடும்போது தான் வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்குங்க. ஸோ 5வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஷனல் வேல்யூ வந்து நெக்லெக்ட் பண்றது. ஃபர்ஸ்ட் இப்ப நார்மலா வந்து சாப்பாடோட அளவு மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிடாம
நம்ம சாப்பாட்ல இப்ப வந்து ஒரு நாளைக்கு ஒரு சமோசா சாப்பிட்டா கூட உங்களோட மொத்த கலோரி இன்டேக் வந்து கவர் ஆயிடும். அதுக்காக நீங்க அத மட்டும் சாப்பிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அதுல வந்து புரோட்டீன் இன்டேக் எப்படி இருக்கு? ஃபைபர் எப்படி இருக்கு? விட்டமின்ஸ் இருக்கு? மினரல்ஸ் இருக்கா? அப்படிங்கிறத நீங்க கால்குலேட் பண்ணி, அதுக்கும் கவர் பண்ற மாரி நீங்க ஒரு டயட் சாப்பிடுறது ரொம்ப முக்கியமான விஷயம். 6வது விஷயம் ஜஸ்ட் டயட் மட்டும் ஃபோக்கஸ் பண்றது முக்கியம் இல்ல. வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ்ஸ வந்து கண்டிப்பா குறைக்கணும். தூக்கத்த வந்து சரியா இருக்கணும். எக்சர்சைஸ் பண்ணணும். எக்சர்சைஸும் ஒரு பார்ட் தான் 30% தான். பட் ஆனா மெயினா ஸ்ட்ரெஸ், ஸ்லீப் இது எல்லாத்தையும் வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. நாட் ஜஸ்ட் டயட். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். நீங்க உங்களோட லைஃப்ல வெயிட் லாஸ் ஜர்னில என்னென்ன டிஃபிகல்டீஸ் இது கடந்து வந்தீங்க? பிளஸ் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஜர்னில சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு? நீங்களும் இந்த மாரி பண்ணீங்களா? அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா கமெண்ட் லீவ் பண்ணுங்க. ஸோ இதே மாரி வேற என்ன தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இதே மாரி வேறொரு பயனுள்ள வீடியோவோட உங்கள வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் மருத்துவர் அரவிந்த். உங்கள் நல்வாழ்விற்கான மருத்துவர் ஓம் சக்தி.